மலையில் ஏறி வரா சிவகாமி பிரபாகரன் ஜசோதா குடும்பம் சுவிசில பாருங்க கட கட கடன்னு இழுத்துக்கொண்டு போகிறாங்க. அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு காணொலி வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம். தொடர்ச்சியாகவும் நாங்கள் இன்றைய நாளையும் நிற்கக்கூடிய பகுதி யாழ்ப்பாணம் கோண்டாவில் தில்லையம்பதி அருள்மிகு சிவகாமி அம்மன் தேவஸ்தானுடைய வருடாந்த உற்சவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் 7ஆம் நாள் திருவிழா கைலாய வாக திருவிழா வந்து மிகவும் சிறப்பான முறையில் வந்து இங்கே இடம்பெற இருக்கின்றது. ஆலயத்துடைய முன்றல் பகுதிக்கு இங்கே இழுத்து வரப்பட்டு மின்குமிழ்கள் எல்லாமே வந்து இங்கே பரிசோதிக்கின்ற அந்த செயற்பாடுகளை வந்து இடம்பெறுகிறது. மற்றும் அது மட்டும் இல்லாமல் இங்கே மாலைகள் அணிவித்து அலங்கரிக்கின்ற அந்த வேலைப்பாடுகளும் வந்து நடந்து கொண்டிருக்குது. நீங்கள் தொடர்ச்சியாக வந்து பார்க்கலாம். கொடித்தம்ப பூசை, அது மட்டும் இல்லாமல் வசந்த மண்டப பூசை இடம்பெற்று அம்பிகை உள்வீதி உலா வலம் வந்து அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அழகிய அங்கே கைலாய வாகனத்திலே அம்பிகை வெளிவீதி வருகின்ற காட்சிகளை நீங்கள் தொடர்ச்சியாக வந்து பார்க்கலாம். வெளிவீதியிலே குறிப்பாக இன்றைய நாளில் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான பஜனைகள் எல்லாமே வந்து இடம்பெற்றது. இன்றைய நாளில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இடம்பெற்றன்னு சொல்லி இந்த காணொலி வாயிலாக வந்து பார்க்கலாம்.
அங்கே சிவகாமி அம்பிகை ஆலயத்துடைய உள்வீதி வலம் வந்து இப்பொழுது வெளிவீதி வருகின்ற அந்த காட்சிகளை வந்து நீங்கள் பார்க்கலாம். தொடர்ச்சியாக இங்கே கைலை வாகனத்திலேயே ஏறி அடியர்களுக்கு அருள் புரிகின்ற அந்த அற்புதமான தருணங்கள் காட்சிகளை நீங்கள் தொடர்ச்சியாக வந்து கண்டு மகிழலாம் என்றதை வந்து சொல்லிக்கொள்கிறோம். அங்கே சிவகாமி தாய் இப்பொழுது கைலாய வாகனத்தில் ஏறி வீதி வலம் வருவதற்காக இங்கே வெளி வீதி வருகின்ற அந்த காட்சிகளை வெளியே வருகின்ற அந்த காட்சிகளை வந்து நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். பாருங்க, இன்னும் ஒரு சொற்ப வேளையில் திருக்கைலாய வாகனத்திலே வந்து எழுந்தருளி இங்கே வெளி வீதி வருகின்ற காட்சிகளை நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம். இன்றைய நாளில் வந்து பார்த்தீங்கன்னா சிவகாமி தாய் அங்கே சிவப்பு நிறத்திலான ஆடைகள் வந்து அணிந்து வருகின்ற அந்த காட்சிகளை வந்து நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாளில் சிவாச்சாரியர்கள் இங்கே இருக்கிற குருக்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறத்தில் இங்கே பாருங்கள் வேட்டிகள் வந்து அணிந்திருக்கிறத வந்து இல்லை நீங்கள் காணக்கூடியமாக இருக்கும். அங்கே திருக்கைலாய வாகனத்தில் ஏறுவதற்காக அங்கே செல்லுகின்ற அந்த காட்சி. இங்கே இப்பொழுது கைலாய வாகனத்திலே சிவகாமி தாய் அங்கே விட்டிருக்கின்ற அந்த காட்சியை வந்து பார்க்குறீங்கள். தொடர்ச்சியாக இங்கே கைலாய வாகனத்துடைய வடங்களை இங்கே அடியவர்கள் கைகளிலே பற்றுகின்ற அந்த காட்சிகளை வந்து பார்க்குறீங்கள். உண்மையிலேயே ஒரு பக்கம் பெண்கள் மற்ற பக்கம் ஆண்கள் என்று சொல்லி ஒரு கயிறுகளையும் வந்து பற்றிக்கொள்கிற அந்த காட்சியை வந்து நீங்கள் பார்க்கலாம். அங்கே ஆலயத்தினுடைய முன்றலிலிருந்து இப்பொழுது சிவகாமி தாய் அங்கே கைலை வாகனத்திலே இப்பொழுது வெளிவீதி பெறுகின்ற அந்த காட்சிகளை வந்து தொடர்ச்சியாக வந்து பார்க்கலாம். இரு மரங்களும் இரு வடங்களையும் ஆண்கள் பெண்கள் என பற்றி இங்கே இழுக்கின்ற காட்சிகளை நீங்கள் தொடர்ச்சியாக வந்து பார்க்கலாம். பாருங்கள், குருசாமியுடைய மணி ஒலி ஓசை அங்கே கேட்டவுடன் அடியவர்கள் அங்கே இழுத்து செல்கின்ற அந்த காட்சியை வந்து பார்க்குறீங்க. பாருங்க, அங்கே ஆலயத்துடைய முன்றலிருந்து இப்பொழுது அடியவர்கள் அங்கே இழுத்து செல்லுகின்ற அந்த காட்சியை வந்து பார்க்குறீங்க. இன்றைய நாளில் இங்கே மத்திய கிராமிய அபிவிருத்தி சங்கம் மத்திய புலம்பெயர் ஒன்றியத்தினுடைய இங்கே தண்ணி பந்தல் இங்கே வந்து காணப்படுகின்றது.
இங்கே மத்திய புலம்பெயர் ஒன்றியத்துடைய இன்றைய நாள் தண்ணீர் பந்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு யார் அனுசரணை பார்த்தீங்கன்னா திருமதி பிரபாகரன் ஜசோதா குடும்பம் சுவிஸிலேருந்து இன்றைய நாளில் இந்த பகலும் இரவுக்குமான இந்த தண்ணீர் பந்தல் உபயத்தை வந்து இன்றைய நாளில் வந்து வழங்கியிருக்காங்க. இங்கே கைலாக வாகனத்துக்கு பின்னே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய நாள்லையும் பஜனைகள் வந்து நடந்து கொண்டிருக்குது. சிவகாமி அம்மா கையில மேல வாகனத்து சிவகாமி அம்மா அவ கிரிவலம் வாராகம்மா சிவகாமி அம்மா அவ வீதிவலம் வாராகன சிவகாமி அம்மா வீதிவலம் வாராவன சிவகாமி அம்மா கையில மலையில் ஏறி வரா சிவகாமி அம்மா சிவகாமி அம்மா கையில மலையில் அமர்ந்து வரா சிவகாமி அம்மா மலையில் அமர்ந்து சிவகாமி அம்மா. இங்கே ஆலயத்துடைய மூன்றாம் போதில் இங்கே முதலாவது மத்திய புலம்பெயர் ஒன்றியத்துடைய தண்ணீர் பந்துடைய பூசைகள் எல்லாமே வந்து நிறைவேற்று இப்பொழுது கைலாய வானத்திலேயே சிவகாமி அம்பியை அங்கே தெற்கு வீதியை நோக்கி அங்கே செல்லுகின்ற அந்த காட்சியை வந்து நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும் பாருங்க. அடியவர்கள் நல்ல உற்சாகமாக அங்கே அம்பிகை கைலாய வானத்தில் அழைத்து செல்லுகின்ற அந்த காட்சிகளை வந்து நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க பாருங்க. பாருங்க கட கட கடன்னு இழுத்து கொண்டு போகிறாங்க. இங்கே தெற்கு வீதியிலே அமைந்திருக்கின்ற இங்கே மண்டபப்பொடி இங்கே பூஜைகள் வந்து நடந்து கொண்டிருக்குது. இங்கே தெற்கு வாயில் மண்டபப்படி வைத்த இடத்துல எங்கள் அடியவர்களுக்கு பிரசாதமாக சுண்டல் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிற அந்த காட்சியில் வந்து பார்க்குறீங்க. ஆலயத்தினுடைய தெற்கு வீதியிலிருந்து இப்பொழுது அம்பிகை மெல்ல மெல்ல நகருகின்ற அந்த காட்சிகளை வந்து இதில் பார்க்கக்கூடியமாக இருக்கும். தொடர்ச்சியாக என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இங்கே வெளி வீதிகளில் வந்து நடக்குதுன்னு சொல்லி இந்த காலை வாயிலாக வந்து தொடர்ச்சியாக வந்து நீங்கள் பார்க்கலாம். அங்கே அம்பிகை ஆலயத்துடைய தெற்கு வீதியிலிருந்து இப்பொழுது ஆலயத்துடைய மேற்கு வீதியை நோக்கி வருகின்ற அந்த காட்சியை வந்து பார்க்கக்கூடியமாக இருக்கும். இங்கால மேற்கு வீதியுடைய ஆரம்பத்திலே மண்டபப்பொடியிலே வந்து இங்கே இன்றைய நாளில் மோதகம் வந்து பிரசாதமாக வந்து அம்பிகைக்கு அங்கே படைக்கப்பட்டிருக்கிறது. இங்கால ஒவ்வொரு நாளும் நாங்கள் பார்க்குற மாதிரியே ஒவ்வொரு நாளும் அடுத்த நாள் சமையலுக்கான வேலைகள் வந்து நடந்துடும். யாருக்கும் ஓய்வு இருக்குது, வேலைக்கு வந்து ஓய்வில்லை. இங்கால பாருங்க உள்ளுக்க வந்து இப்போவே சமையல்லாம் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கால ஐயா வெண்டிக்காய் வந்து இருக்கிறார். அங்கால இங்கே வாழைக்காய் எல்லாம் வந்து சீவி வச்சிருக்குது. இங்கால வெங்காயம் மட்டி வச்சிருக்குது. நீங்களே சமையல் எத்தனை வருஷமா சரி? நான் ஒரு 20-25 வருஷம். 20 வருஷமா? அதிக சமையல் செஞ்சுருக்கீங்கன்னா எத்தனை கிலோ அரிசி போட்டிருப்பீங்க? ஒரு 150-200 கிலோ அரிசியெல்லாம் போட்டு. 100 கிலோ. இந்த ஆலயத்துக்கு வந்து நீங்கள் தொடர்ச்சியாக நீங்களாம் சமைக்கிறீங்களா? நீங்களா? இங்கே இப்போ எத்தனை வருஷமா சமைக்கிறீங்க? இங்கே ஒரு 8 வருஷமா சமைக்கிறேன். 8 வருஷமா? இப்போ எத்தனை பேர் உங்கள்கிட்ட வேலைக்கு நிற்கிறாங்க? நிற்கிறாங்கல்ல 5-6 பேர் நிற்கிறாங்க. என்ன இருந்தாலும் சமாளிப்பியல் சமாளிக்கலாம். இப்போ இங்கே செய்கிறேன்டா என்னென்ன எத்தனை கறி செய்கிறேன் நீங்கள் இங்கே ஒரு நாளும்? இங்கே ஒரு நாள் 4 கறி செய்கிறோம். 4 கறி சோறு அவ்வளோதான். இப்போ தேர் தீர்த்தமண்டா ஸ்பெஷலாக இல்லாட்டி இதே தானே? தேர் தீர்த்தம்னா கொஞ்சம் கூட சரியா? ஓகே. இங்கே ஐயாவுடைய வந்து காய்ச்சம் அசால்ட்டாக வந்து ஐயா சொல்கிறார்.
200 கிலோ 250 கிலோலாம் வந்து சமைப்பான்னு சொல்லி ஓகே இங்கே அம்பிகை மேற்கு வீதியை நோக்கி வருகின்ற அந்த காட்சியில் வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்கள் விறுவிறுன்னு பாருங்கள் ரோஹரா இங்கே பார்த்தா இன்றைக்கி மோதகம் வந்து வச்சுருக்கு எனக்கே பார்க்க ஆசையாக தான் இருக்குது அன்னை அப்படி எனக்கும் ஒரு மோதகம் ஆலயத்துடைய மேற்கு வீதிக்கு அங்கே மெல்ல மெல்ல வருகின்ற அந்த காட்சிகளை வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆரம்பத்தில் இருக்கிற அந்த மண்டபப்பொடியை வந்து பூஜைகளை வந்து நிறைவு செய்து இப்பொழுது இங்கே மேற்கு வீதிக்கு வருகின்ற காட்சி. ஆலயத்தினுடைய மேற்கு வீதியிலிருந்து இப்பொழுது ஆலயத்தினுடைய வடக்கு வீதி நோக்கி அம்பிகை கைலாய வாகனத்தில் வருகின்ற அந்த காட்சி பாருங்க. நல்ல உற்சாகமாக இங்கே ஆண்களும் பெண்களும் பக்தர்கள் எல்லாமே சேர்ந்து இந்த கைலாய வாகனத்தை வந்து எடுத்து வர்ற அந்த காட்சியை வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அம்பிகை இப்பொழுது கைலாய வாகனத்தில் ஏறி இப்பொழுது மேற்கு வீதியிலிருந்து இங்கே வடக்கு வீதியை நோக்கி வந்து கொண்டிருக்கின்ற அந்த காட்சிகளை வந்து நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அந்த இடத்துல நிற்கிறாங்க. இப்போ இறுதியாக இருக்கிற அந்த மண்டபப்படி முத்தொளி ஃபோட்டோ அண்ட் வீடியோ அந்த மண்டபப்படியில் இப்போ பூஜை வழிபாடுகள் வந்து நடந்து கொண்டிருக்குது. பூஜைகள் நடந்து கொண்டிருக்குது.
அம்மா வடக்கு வீதி வாராளே அம்மா 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 வடக்கு வீதி வாராவே அம்மா அம்மா கைலாய வாகனத்திலே அம்மா சிவகாமி அம்மா வாரா அம்மா கைலாய வாகனத்திலே அம்மா சிவகாமி அம்மா வாராள். அரோகரா அரோகரா சிவகாமி அம்பாளுக்கு அரோகரா சிவகாமி அம்பாளுக்கு அரோகரா அரோகரா சிவகாமி அம்பாளுக்கு சாமி அம்மாவுக்கு அரோகரா சொல்லுங்கோ அரோகரா சொல்லுங்கோ. ஆலயத்தினுடைய வடக்கு வீதியிலிருந்து வீதி வலம் வந்து அங்கே அம்பிகை இப்பொழுது கைலாய வாகனத்திலே ஆலயத்தினுடைய முன்றல் பகுதிக்கு இழுத்து செல்லப்படுகின்ற அந்த காட்சியை வந்து காணக்கூடிய இருக்கின்றது. அதன் பின்னே எங்கே சிறப்பான பஜனைகளும் வந்து தொடர்ச்சியாக வந்து நடந்து கொண்டிருக்குது. அம்பாளுக்கு அரோகரா அரோகரா அரகரோகரா அம்மா அரகரோகரா ரோகரா அம்மா அரக ரோகரா ஆலய முண்டலுக்கு அம்பிகை கைலாய வாகனத்திலே வருகின்ற வேளையில் இப்போ வழமை போல ஆலயத்தினுடைய முண்டல் பகுதியில் இப்போ நாதஸ்வர தவில் கச்சேரி வந்து இடம்பெற போகின்றது. அந்த காட்சியில் வந்து தொடர்ச்சியாக வந்து பார்க்கலாம்.
இன்றைய நாள் எங்கள் மத்திய புலம்பெயர் ஒன்றியத்தினுடைய அனுசரணையில் எங்கள் தண்ணி பந்தல் முன்பாக வந்து பார்த்துச்சுன்னா எல்லாருக்குமே சுண்டல் வழங்கப்பட்டது. இப்போ டீ வந்து கொடுக்குறாங்க, காபி. இங்கால எல்லாருக்குமே டீ கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எல்லாம் 6 அமரிலிருந்து எல்லாரும் உறுதியாக எல்லாருமே டீ குடிக்கிறோம். இங்கே எல்லாரும் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா வெளிநாட்டில் எல்லாம் பார்க்கணுமாம், தங்களையும் எடுத்து போட்டாம்னு சொல்லி ஒரு அடம் பிடிக்கணும். அதனால் எல்லாரும் எடுத்து போட்டு நிற்கிறேன்.